வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குட்டி நெல்லிக்காய், அதாவது அரை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இதில் உப்பு தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் தான் நம்ம இன்றைக்கி ஊறுகாய் எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் மேலே இருக்க காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டை இல்லாமல் இது எல்லா பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்த நெல்லிக்காய். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்து இந்த ஊறுகாய் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அரை நெல்லிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த நெல்லிக்காய் ஒரு பாதி குக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பாதி குக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பு அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம காரம் சேர்த்துடலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காய் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நெல்லிக்காவும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்மளோட அரை நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போடாமல் முழுசாக கூட இதே டைப்பில் செய்யலாம். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது 6 மாதம் ஆனாலும் அப்படியே கெடாமல் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிக்கல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.